Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திட்டமிட்டு அவதூறாக சித்தரித்த திமுக ஐடி விங் மற்றும் திமுக ஐடி விங் மாநில செயலாளர் TRB ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறித்து திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங்கால் பதிவிட்டுள்ள சித்திரம் மற்றும் பதிவுகளை உடனடியாக நீக்க வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் வாரிய தலைவர் வைரமுத்து ஆகியோர் தலைமையிலும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வழக்கறிஞர் பிரிவு மற்றும் அதிமுக புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. அப்போது தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ரஞ்சித்குமார், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் அரங்குலிங்கம், புதுக்கோட்டை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் சதன் பிரபாகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். 2015 புரட்சி தலைவி அம்மா, 2014-15 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கீழடிக்கு தேவையான அத்துணை விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருந்தார்கள். அதை தொடர்ந்து 2017-18 மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே முதற்கட்டமாக 55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது. அதற்கு பிறகு அருங்காட்சியகத்துக்கு 12 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கியது என தொடர்ந்து நம்முடைய பண்டை கால பெருமைகளை வெளிக்கொணர்வதற்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்தது நாடறிந்த உண்மை. அருங்காட்சியகம் மட்டுமல்ல, பல சென்னையிலேயே கீழடியுடைய பெருமையை, சட்டமன்றத்திலே கீழடியுடைய பெருமையெல்லாம் வெளிக்கொண்டு வந்த ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி. விடியா திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் IS இன்பதுரை எச்சரித்துள்ளார். நெல்லை கொக்கிரக்குளம் பகுதியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் IS இன்பதுரைக்கு நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா, புறநகர் மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பையா MLA தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள MGR சிலை மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய அவர், கழக பொதுச் செயலாளர் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட திமுகவினர் மீது நடவடிக்கை இல்லையெனில் நீதிமன்றத்தை நாடப்போவதாக எச்சரித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு சித்திரம் வெளியிட்ட திமுகவின் ஐடி விங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான KC கருப்பணன் மற்றும் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல இணைச் செயலாளர் திருநாவுக்கரசு, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விவேகானந்தன் ஆகியோர் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். விடியா திமுகவின் ஐடி விங் மீது நடவடிக்கை கோரி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கழக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிக்கும் வகையில் விடியா திமுக ஐடி விங் சித்திரம் மற்றும் பதிவுகளை வெளியிட்டது. இதனை நீக்க கோரியும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் தலைமையில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு வழங்கப்பட்டது. அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.